இந்த கடந்த ஆட்சி காலத்தில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அல்லது முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடியெல்லாம் கூட மேடைகளில் பேசும்போது சில கடினமான வார்த்தைகள்லாம் பேசி சிக்குவாங்க. இப்போ முதலமைச்சர் பேசும்போது வாயில நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறுத்தினது அந்த இடத்துல ஏதோ கடுமையான ஒரு சொல்ல பயன்படுத்த நிறுத்திட்டாரு அப்படின்னு. முதல்வர் சந்திப்பு மக்கள் சந்திப்பு, தமிழக மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சி. கண்டிப்பாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் மக்களை சந்தித்து அரசு எப்படி செயல்படுவது முதல்வர் சந்திப்பது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் தொடர்ந்து இது மாதிரியான பயணங்கள், முதல்வர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் இனி வர காலங்களில் அடிக்கடி இருக்கும். ஏன்னா மக்களுடன் அதிகமாக சந்திப்பு நடத்த வேண்டும் என்று முதல்வர் விரும்புகிறார். ஸோ அதோட தான் இருக்கும். ஸோ அதில் முதல்வர் வந்து எப்போயுமே அவர் வந்து எந்த விதத்திலும் அநாகரிகமாக, எந்த விதத்திலும் ஒரு சின்ன யாருக்கிட்டையுமே ஒரு குழந்தைகிட்ட கூட அவர் வந்து ரொம்ப பொறுப்பாக நடந்துக்குவார். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு எதிர்கட்சிகள் சொல்கிற கருத்து. அதெல்லாம் ஒன்றும் இதே இல்லை. என்றைக்கும் அவர் வந்து எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையுமே ஒரு 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 சின்ன ஒரு துளி கூட அவமரியாதையோ இல்லை தேவையில்லாமலோ இல்லை எதையும் செஞ்சதில்லை. ஒரு குழந்தை வரைக்குமே அவர் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக அவர்களுக்காக இருக்கணும்னு நினைப்பார். அதனால் அதே மாதிரி தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரிலாம் எந்த நினைப்பிலும் முதல்ல பேசலாம். தலைமைச் செயலகத்தில் பொதுமக்கள் சந்திக்க முடியல அப்படின்னு ஒரு புகார். சரி, நீங்கள் பத்திரிகையாளர் உங்களுக்குலாம் தெரியும், குற்ற சம்பவங்கள் எதனால் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இடத்துல தனிப்பட்ட குற்றங்கள், தனிப்பட்ட விருப்பத்தில் நடக்கிற குற்றங்கள் இருக்கும். ஸோ அந்த குற்ற சம்பவங்கள் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த குற்ற சம்பவங்கள் நடந்த பிறகு ஒரு சட்டம் ஒழுங்கை காக்கும் காவல்துறை எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ ஒவ்வொரு இடத்துல இமீடியட் ரியாக்ஷன், உடனே கைது செய்யும் நடவடிக்கை, உடனே ஸ்பெஷல் பார்ட்டி போட்டு எல்லாமே வந்து உடனடியாக முடக்கி விடப்பட்டு அந்த குற்ற சம்பவங்கள் நடந்த இடத்துல அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வராங்க. பாலியல் குற்றங்கள் நடக்கும் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி உடனே ரியாக்ட் பண்ண முடியுமோ ரியாக்ட் பண்ணுறாங்க. முந்த ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சு, இதே இடத்துல வந்து எந்த இடத்துல தான் குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடந்த இடத்துல ஒரு வாரமாக விசாரணை கூட நடக்காமல் இருந்த எத்தனை குற்ற வழக்குகள். கடைசியில் ஹைகோர்ட் தலையிட்டு நீங்கள் அந்த குற்ற வழக்குகளில் வந்து நீங்கள் இப்படி செய்யணும் சிபிஐக்கு உத்தரவிட்டாங்க. ஸோ அது மாதிரியான டிலே இல்லாமல் உடனடியாக எங்கள் தனிப்பட்ட காரணங்களால் ஒரு கொலைகள் நடக்குது. அதுக்கப்புறம் அரசு எப்படி ரியாக்ட் பண்ணுன்றதான் நம்ம பார்க்கணும். ஸோ பொதுவான குற்றங்கள், ஏதாவது பொதுவான கலவரங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் அரசு வந்து தவறளித்ததா தவறுன்னு சொல்லலாம். தனிப்பட்ட குற்றங்களுக்கு அப்புறம் நடக்கிற ஒவ்வொரு இதையும் எப்படி டீல் பண்ணுறது, போலீஸ் எப்படி டீல் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான வழிகாட்டுதலை பண்ணுறாங்கன்றதான் நீங்கள் பார்க்கணும். கம்பேர் பண்ணி போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் நிறைய பேர் எங்ககிட்ட சொன்னது, சிறப்பாக ஒவ்வொரு இடத்துலையும் காவல்துறை வந்து போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில் மிகவும் துரிதமாக செயல்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ரியாக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப சென்சிட்டிவாக ரியாக்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக வந்து எந்தெந்த இடத்துல என்ன நடக்கணும், எப்போ எஃப்ஐஆர் போடணும், எப்போ அதை வந்து இதை என்கொயரியை க்ளோஸ் பண்ணணும், எப்போ சார்ஜ் பண்ணணும், உடனே நடவடிக்கைகள் உடனே துரிதமாக இருக்குது. எங்களுக்கு ரீச்சபிளாகவும் இருக்காங்கன்றதான் இன்றைக்கி மக்களோட சொல்கிற விஷயம். ஒவ்வொருத்தரும் காவல் நிலையத்துக்கு போனால் ரீச்சபிளாக இருக்குது, எல்லாமே சொல்கிறபடி நடக்குது, எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. முந்தைய ஆட்சியை விட இப்போ வந்து காவல் நிலையங்கள் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குது, எல்லாம் துரிதமாக செயல்பட்டு வருது. நிறைய இடத்துல வந்து முன்னாடி ஒயின் ஷாப் இருக்குது, பார் இருக்குது, எங்கே இல்லீகல் விற்கிறாங்கன்னா நாங்கள் போய் எத்தனை தடவை சொன்னாலும் யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு ஃபோனில் பண்ணாலே அடுத்த 5 நிமிஷத்தில் இல்லீகல் பார்லாம் க்ளோஸ் பண்ணப்படுது. எங்கேயுமே குட்கா விற்கிறாங்களா, நாங்கள் பக்கத்தில் போய் நின்று குட்கா விற்கிறாங்கன்னு சொன்னாலே போதும் உடனே காவல்துறை கைது செய்கிறாங்க, உடனே அந்த கடையை சீல் வைக்கிறாங்க. இல்லீகல் குவாரிஸ், இல்லீகல் வண்டிகள் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, அங்கங்கே கிராம மக்கள் போய் போராடிட்டு இருப்பாங்க. இல்லீகல் குவாரி இருக்கும், லாரிகள் ஓடிட்டு இருக்கோம். நின்று போராட்டம் பண்ணாலும் காவல்துறை அவர்களை அப்புறப்படுத்தி விட்டு போராட்டம் பண்ணவர் மீது வழக்கு தொடுத்து விட்டு அந்த இல்லீகல் குவாரி இயங்கிட்டு தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஏதாவது ஒரு இடத்துல இல்லீகல் குவாரி வந்து இல்லீகல் லாரிகள் ஓடுதான்னு பார்த்தீங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் சட்டத்திற்கு புறம்பாக, சட்டத்திற்கு எதிராக சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட அனைத்து விஷயங்களும் கண்ட்ரோல் பண்ணிட்டு வரும், இன்க்ளூடிங் போதை மருந்துகள், குட்காக்கள், சட்டவிரோத மது பழக்கங்கள் அனைத்தும் வந்து கண்ட்ரோல் பண்ண வருது, இன்க்ளூடிங் குவாரி விஷயத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் சென்னையை தாண்டி சுற்றி போதுன்னு எல்லா கிராமத்துலையும் எல்லா சட்டமன்றத்திலும் இல்லீகல் குவாரி இருக்கும். இன்றைக்கி அனைத்தும் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு எல்லா இடத்துல இல்லீகலாக ஒரு வண்டி போச்சுனால எத்தனை வண்டிக்கு மேலே கேஸ் போடப்பட்டிருக்கு, எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். தனிப்பட்ட ஒரு சில காரணங்கள் நடக்கும் கொலை சம்பவங்களை வைத்து விட்டு நீங்கள் மொத்த சட்ட ஒழுங்கையும் நீங்கள் பேசுகிறதையும், எவ்வளோ தூரம் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை தமிழக அரசு, முதல்வர் தலைமையிலான அரசு, காவல்துறை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். அதுக்கு தான் இதை நான் சொன்னேன். சட்டம் ஒழுங்குன்னு நீங்கள் ஒரு கொலை தனிப்பட்ட விரோதங்களில், இப்போ மதுரையில் ஒரு அண்ணன் தம்பி சண்டை, இல்லை பக்கத்து வீட்டில் சண்டை, இதில் நடந்த கொலையை வச்சு நீங்கள் குற்ற சம்பவம்னு சொல்கிறதும், ஒட்டுமொத்தமாக அரசில் அந்த தமிழகத்தில் நடக்கும் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸு, குட்கா, இது போதை மருந்துகள், சாராயம், கஞ்சா, பார், இல்லீகல் பாரு, இதெல்லாம் நீங்கள் குவாரிகள், இதையும் கம்பேர் பண்ணி போன அரசுலையும் போய் பார்த்தீங்கன்னா எது சட்டம் ஒழுங்கு சீராக வைக்கப்பட்டுருது, எங்கே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.